சேகர் செல்வா ஃபைனல் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட். காலேஜில் எந்த பிரச்சனைனாலும் இவங்க தான் பேசி முடிப்பாங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தவிர இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் இவங்கால் பசங்க வந்துடுவாங்க. அதில் முக்கியமான 2 பேர் செகண்ட் இயர் மெக்கானிக்கல், குமார் பிரபா. சேகருக்கு எந்த பிரச்சனைனாலும் மொதல் கால் குமாருக்கு தான். எந்த டிபார்ட்மெண்ட்ரா? ஈஸி சார். கையில் என்னடா? சார். கலட்டு சார். கலட்ரா சார். கலட்ரா. போ மாப்பிள்ள, காலேஜில் நம்ம பைலட்னாலே தனி கெத்து தான் இருக்காதா? பின்ன நமக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம பசங்க வந்துருந்தானுங்கல்ல அண்ணே. ஆனால் அந்த மெக்கானிக்கல் தான் எதை கற்றுன்னு சொல்கிறாங்க. அப்படியா? இப்போ பாரு. ஏய் செல்வா, இருமச்சான். சாரிண்ணே. எந்த டிபார்ட்மெண்ட்டு? மெக்கானிக்கல்ண்ணே. ஓ டேங்க வா. என்ன சார்? எந்த டிபார்ட்மெண்ட்ரா? சிஎஸ்சி சார். காலர் பட்டன் போடு. பா. டேய் பிடிடா. என்னண்ணே பிடி சார்க்கெலாம் பயப்படுறீங்க? டேய் அவரும் நம்மளுக்கு தான். ஆமாம், ஏரியோட பெரிய கை. சரி இங்க வா. என்ன சேரு, காலேஜில் குடிஞ்சது அலையிற போல? ஐயோ அப்போல்லாம் எதுவும் இல்லை சார். மேனேஜ்மெண்ட்லேருந்து கம்ப்ளைண்ட் வருது, பார்த்து இருந்துக்க சரியா? சேரு அவனை கூப்பிட்றா. டே தம்பி. என்னண்ணே? பிடி சார் கூப்பிடாரு. என்ன சார்? எந்த டிபார்ட்மெண்ட்ரா? மெக்கானிக்கல். சரி போ. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் 2-3 பேர் கெத்தாக இருப்பாங்க. ஆனால் எல்லா காலேஜ்லேயும் ஒரு டிபார்ட்மெண்ட்டே கெத்தாக இருக்கும். அதான் மெக்கானிக்கல். டேய் சிவா, எந்திரிடா. காலையில் ஃபஸ்ட் ஹவர்லேயே வந்து தூங்கிட்டு இருக்க. வெளியே போப்பா. சார் இவங்க அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ வெளியே. எந்திரிங்க, வாங்க வாங்க வெளியே போ. தம்பி காலேஜ் தான் பார்க்குறேன், இந்த பிரச்சனை இதோட விடு. என்ன நான் எதுவும் பண்ணல. விடு குமார் வழக்க உனக்கு தான் பிரச்சனை. இங்கே வா. தம்பி நீ நம்ம டிபார்ட்மெண்ட் என்னண்ணே? இருக்கேன். என்ன பிரச்சனை? ஜூனியர்ஸ்ண்ணே, பொண்ணு மேட்ரு அதான் பேசிகிட்டு இருக்காங்க. அது யாரு? ஃப்ரெண்ட்ஸ்ண்ணே. நம்ம ஆளுங்களா? இல்லை. பார்த்து பழகு குமார். தைரியம் அணிக்க மாட்டாங்க, விட்டுட்டு ஓடிடுவாங்க. பார்த்து பழகு குமார். பார்த்து தைரியம் அணிக்க மாட்டாங்க, தைரியம் விட்டு ஓடிடுவாங்க. என்ன கேட்டாங்க? ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. வேற ஒன்றும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. சரி வாப்போம். குமார் இரு. ஹலோ குமார் சொல்ல. பிரபா எங்கே இருக்கான்? என் கூட தான் இருக்கான். அன்னைக்கு கை வாங்கின வெங்கட்டு தண்ணியாக சிக்கியிருக்கான். அப்படியா? உடனே ஒத்தப்பான கிரவுண்டுக்கு வாங்க. சரி இந்த வரேன். பிரபா வண்டி எடு. எங்கே போகிற குமார்? சேகரனை கூப்பிட்டாரு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை வந்துருந்தேன். சூர்யா, இவன் எங்கே தான் போகிறான்? தெரியல, வா போய் பார்ப்போம்.
குமார் இன்னைக்கு அடிச்சிங்களா வெங்கட்டு அது எங்கள் பக்கத்து ஊர் தான். எங்கள் ஆட்கள் தான் அலர்ட்டாரு, எப்போ வேணால் வந்து கை வைக்கலாம். என்ன குமார் நீயா இந்த நேரத்தில் தான் தம் போட வந்தோம். தம்மு கொடு. டேய் குடுறா. எப்படி தீப்பிட்டீங்கடா. ஏன்ட்ட இல்லை ஒன்ட்ட தான் இருக்குது. இந்தாண்ணே. குமார் யாருன்னு பாரு, எங்க இருக்காம இருக்கு. ஓடு 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 ஓடு. குமார் சேகர விட்டுறேன். அண்ணா குமார் கை வச்சிங்களா? அதெல்லாம் இல்லைண்ணே, எஸ் ஆகிட்டேன். விடக்கூடாது சேகரு, விடவே கூடாது அவங்கள. சிவா, பேசாம நீ அத்லெட்டிக்ஸ் காலேஜில் ஓடலாம்டா. அங்கே மட்டும் எனக்கு குறைச்சல். உங்களோட கம்மி தான். உங்கள் என்ன செல்வா, நான் என்ன ஓட்டம். சேகர்ண்ணே, என்னடா? திவ்யா மேலே ராக்கெட் விட்டாங்கண்ணே. யாரு? மெக்கானிக் பசங்க தான். குமார் பிரபாவங்க அவங்க இன்னைக்கு வரலையாம்ண்ணே. செல்வா வேறு இல்லை. எங்கே இருக்கானுங்க? பேஸ்கெட் பால் கோர்ட் கிட்டண்ணே. சரி வா. நீ பாட்டுக்கு ராக்கெட் விட்டுட்டு போயிடுவ, அப்புறம் மெக்கானிக்கல் பசங்க தான் விட்டாங்கன்னு எங்களை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. விடு மச்சான். போடா. டேய் மச்சான், சேகர் வரான்டா. நான் போகிறேன், நீ பார்த்துக்க. சரி நீ போ. எவன்டா ராக்கெட் விட்டது? சார்ண்ணே தெரியாமல் விட்டுட்டோம். என்னடா சாரி? அதான் சார் சொல்கிறோம்லண்ணே. சேகர்ண்ணே, அவன் தங்கச்சி மெக்கானிக் தான். ஓ, ஓன் தங்கச்சி மெக்கானிக்கல் தானா? அப்போ ஓன் டிபார்ட்மெண்ட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்களா? எங்கள் டிபார்ட்மெண்ட்லாம் பொண்ணுங்க இருக்காங்க, ஓன் டிபார்ட்மெண்ட்லாம் பசங்கள் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஃபைனலில் தான் பார்க்குறேன், இல்லைன்னா அசிங்கமாயிரும். சேகர்னாங்க மேலே இருக்காரு. ஃபைனலில் தான் பார்க்குறேன், இல்லைன்னா அசிங்கமாயிரும். செல்வா, அந்த சிவா பையெல்லாம் சும்மா விடக்கூடாதரா. தனியாக மாட்டாமையாக போயிடுவாங்க. வாடா வாண்ணே. வா குமார். என்னண்ணே சேகர் நான் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். ஒன்றுடா சேகர் ஒருத்தன் கை வாங்கிட்டான். யாரு? யாரா தானே குமார், நீ வருவல்ல? நான் வராமலேண்ணே. விடு குமார், ஒரு நாள் தனியாக மாட்டுவான், அன்னைக்கு பார்த்துலாம். கண்டிப்பாண்ணே. வா 2 பேரும் கட்டிங் போட்டு போகலாம். இல்லைண்ணே கிளம்புறேன், வேலை வா இருக்கு. நீ விட்டாருண்ணே. சரிண்ணே பார்ப்போம். சேகரன்னு செல்வன்னு இப்படி கோவப்பட்டு பார்த்ததில்ல குமார். அவனை விடக்கூடாது. சரி பார்ப்போம் பிரபா. சரி பார்த்து போ குமார். பிரபா
உன் ஃப்ரெண்டு சிவா தனியால் எங்கேயும் போக மாட்டானா? சண்டே காலைல கிரிக்கெட் விளாடலாம்னே, அப்படியே சாயந்தரம் அவன் ஆளை பார்க்க போயிடுவானே, எங்கெல்லாம் கழட்டி விட்டுருவானே. எந்த ஏரியாவில் வாழ் இருக்கா? எஸ்பிஓ கிரவுண்ட் கிட்ட ஒரு ஒத்தாடி போதில்லண்ணே, அங்கிட்டு தான் போவான். அவன் ஆள்விலாம் எனக்கு தெரியாதுண்ணே. ஏன்னா கேட்குங்க? சும்மா தான் அந்த பக்கமாக பார்த்தேன், அதான். அப்படியாண்ணே? சரிண்ணே, அவன் தங்கச்சியை பற்றி பேச போயிட்டாமண்ணே. ஏதோ ஃபைனல் இயர் தான் பார்க்குறியா, இல்லைனா கை வச்சிரியோ? அதெல்லாம் இல்லைண்ணே. நான் வேணாம். ஏதோ கை வச்சுன்னு சொன்னியாமே, நான் வேணாம். கை விட பார்ப்போம். வேணாம். ஆம்பளை கை விட பார்ப்போம். டேய், சேகர்ண்ணே. ஹலோ குமார், சொல்லுண்ணே. பிரபா எங்க இருக்கான்? என் கூட தான் இருக்கான். குமாரே, சேகர கையை அவனா மாட்டிக்கிட்டான். அப்படியா? உடனே எஸ்பிஓ கிரவுண்டுக்கு வாங்க. இந்த வரேன். சேகரனை கைவங்க நான் மாட்டிக்கிட்டான். யாரு? சிவா. சிவாவா? அப்போ என்னடா ஒன்னடிக்க உன் ஃப்ரெண்ட்ஸே வராங்கன்னு பார்க்குறியா? எல்லாம் எங்க ஆளுங்கிறனாலடா. டேய், என்னடா நம்ம மேலே கை வைக்கிற? ஒரு பிரச்சனைனா விட்டுட்டு ஓடுறவன் எல்லா ஜாதியிலும் இருப்பான். எந்த பிரச்சனைனாலும் விட்டுட்டு ஓடாதவன் உண்மையான நண்பனாக தான் இருப்பான். சேகரனை கைவங்க நான் மாட்டிக்கிட்டான். யாரு? சிவா. சிவாவே அடிக்க போற? அதை எப்படி அவன் அடிப்பேன்? அன்றைக்கி ஒரு பிரச்சனைங்க அப்புறம் அவன் தான் என் கூட இருந்தான். அடிக்க போகிறது சிவாவை இல்லை, செல்வாவை. செல்வாவா? பார்ப்போம். அன்னைக்கு வெங்கட் கேங்க நடிக்க வந்தப்போ செல்வா விட்டு ஓடிட்டான். அப்படியே குமார்? சிவா இருக்கவே தப்பிச்சேன். குமார் யாரும் பாரு, ஓடு 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 ஓடு.
சேகரு 3 பேரையும் போட்டே ஆகணும் சேகரு.